குரு பரம்பரைக்கு வணக்கம். நேயர்களே, நமது சக்தி பீடம் வாயிலாக மாத பொதுப்பங்கள் நிகழ்ச்சியில் அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டிற்கான மிதுன ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான பதிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். முழுமையாக இந்த பதிவை பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நம்ம வாரப்பலன்கள் அதாவது மாத பலன்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த பதிவினுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் போய் கமெண்ட் பண்ணுங்க. கடந்த மாத பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தி வந்துச்சு அப்படின்றது அப்போதான் மற்ற நேயர்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஊக்கமாக ஃபீட்பேக்காக இருக்கும். சரி, இப்போ நம்ம பலன்களுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் மிதுன ராசி லக்னக்காரங்களுக்கு கிரக நிலைகள் எவ்வாறு இருக்குன்றதை பார்த்துருவோம். மிதுன ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் முழுக்க ராசிக்கு 3ஆம் இடமான சிம்மத்தில் சுக்கிரன் மற்றும் கேது இணைஞ்சு சஞ்சரிக்கிறாங்க. 4ஆம் இடமான கன்னியில் சூரியன் மற்றும் புதன், 5ஆம் இடமான துலாமில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான கும்பத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு. 10ஆம் இடமான மீனத்தில் சனி வக்ரமாக சஞ்சரிக்கிறாரு. இதுதான் இந்த மாதம் உங்களுக்கான கிரகநிலை. இப்போ பலன்களை பார்த்துருவோம். உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பது மிகச்சிறப்பான ஒரு பலன். காரணம் என்னன்னா, ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருப்பது, அதுவும் அந்த 4ஆம் இடம் உச்ச வீடாக இருப்பது மிதுனத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அப்படிப்பட்ட மிதுனத்துக்கு உங்கள் ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால தைரியம், தன்னம்பிக்கை, ஆரோக்கியம், எடுத்த காரியத்தில் வெற்றி, புது ஐடியா, அந்த ஐடியா மூலமாக நல்ல லாபம், புது மனிதர்களுடைய தொடர்பு, கனெக்ஷன், நெட்வொர்க்கு, கம்யூனிகேஷன், இந்த மாதிரியான துறைகள் எல்லாமே வெற்றி அடைகிறது. ஷேர் மார்க்கெட்டு, மார்க்கெட்டிங், நிதி ஆலோசனை, தொழில் ஆலோசனை, புரோக்கர், இந்த தரகர்கள், ஸ்டாக் புரோக்கர், ஃபாரெக்ஸ் புரோக்கர், அதே போல் ஆடிட்டர், அக்கௌண்டிங்கு, கணித ஆசிரியர்கள், இந்த மாதிரி துறைகளில் இருக்கிற எல்லாத்துக்கும் அதி சிறப்பான பலன்கள் இந்த மாதம் நிச்சயமாக இருக்கின்றதுல மாற்று கருத்து இல்லை. ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்பாடும். 4ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் உச்சமடைஞ்சிருக்கிறதுனால தாய் வழி உறவுகளோட நல்ல நெருக்கம் ஏற்படும். அவர்களோட இந்த சந்தி சத்துறவுகள் நீங்கும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா இப்போ சரியாக போயிடும். அம்மாவுடைய வழியிலிருந்து ஏதாவது சொத்து அல்லது அந்த பாக பிரிவினை, அதன் மூலமாக கொஞ்சம் ஒரு பணம், அந்த மாதிரியான ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றமும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டும் ஏற்படும். பள்ளி கல்வியாக இருந்தாலும், கல்லூரி படிக்கிறவங்களாக இருந்தாலும், போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் படிக்கிற விஷயத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கிறது, அதை நல்ல விதமாக தேர்வில் எழுதி அதனால் நல்ல மதிப்பெண் பெறுறது, இந்த மாதிரியான எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் உங்களுடைய 5ஆம் இடமான துலாத்தில் இருக்காருங்க. துலாத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, அவர் அங்கேருந்து தன்னுடைய வீடான 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. இதனால் சொத்து சேர்க்கை, ஆபரணங்கள், அணிகலன்கள் சேர்க்கை, வாகன விருத்தி, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். அதாவதுங்க, ஒவ்வொன்றா எடுத்து பிரித்து சொல்கிறது ஒரு மாதிரி. ஆனால் மிதுனராசி லக்னக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குன்றதை மட்டும்தான் என்னால் ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியுதுங்க. குலதெய்வ அனுகூலம் திருப்திகரமாக இருக்குங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால உக்ர தெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். அதாவது நரசிம்மர், காளி, பிரத்யங்கரா, வராகி, இந்த மாதிரி உக்ரமான போர்க்கடவுள்கள் சொல்லக்கூடிய தெய்வங்களை வழிபடுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். நீண்ட தூர பிரயாணம் அல்லது வெளிநாடு பிரயாணம் அல்லது வேறு ஸ்டேட்டுக்கு ஒரு பயணம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இந்த சமயத்தில் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் நல்ல லாபகரமானதாக இருக்கும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். ஆனால் இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதம் ஜென்ம குருவால் அப்பப்போ சில மனக்கவலைகள், மனச்சங்கடங்கள், தேவையற்ற சிந்தனை, கண்டதை யோசித்து இல்லாத ஒன்று இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக எதிரிகளை நாமே உருவாக்கிக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படும். ஜென்ம குரு ராசியிலே இருந்தால் அது சில நேரங்களில் தேவையற்ற மனக்குழப்பத்தையும் பதட்டத்தையும் ஒரு விரக்தி மனப்பான்மையும் ஏற்படுத்தும். வேலை விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர், வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய தன்மையை ஜென்ம குரு கொடுப்பார். குரு உங்களுக்கு பாதகாதிபதியாக லக்னத்தில் இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி குடும்பத்தாரோட கலந்து ஆலோசித்து எடுங்க. சிலருக்கு தலைப்பகுதியில்
வலி வேதனை, கட்டி, கொப்பளம் இந்த மாதிரி ஏதாவது வரலாம். சிலருக்கு கண் பார்வையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுக்கு செக்கப் பண்ணிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம். என்ன சார் மிதனத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, மற்ற எல்லா அமைப்புகளும் நல்லா இருக்குது. இந்த ஜென்ம குரு மட்டும் சின்ன சின்ன தொல்லைகளை கொடுக்குது, கொசு கடிக்கிற மாதிரி. சரிங்களா, கவலைப்பட வேண்டாம். ஆனால் இந்த ஜென்ம குருவால் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னென்னா, திருமண அமைப்பை ஏற்படுத்துகிறாரு. குரு பலன் கிடைக்குது. கல்யாணமாகாத மிதுன ராசி லக்ன ஆண் பெண்கள் இருந்தீங்கன்னா கல்யாண வயசில் உங்களுக்கு இப்போ திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் தசை புக்தியும் கை கொடுத்தா கண்டிப்பாக இப்போ திருமணம் ஆகிடும். இந்த டைமில் இந்த மாதமாக கூட இருக்கலாம் அந்த காலம். அதே போல் காதல் செய்யக்கூடிய நபர்களுக்கும் அந்த காதல்ன்றது திருமணத்தில் போய் முடியக்கூடிய ஒரு தன்மை நிச்சயமாக இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல சிறு சிறு அசௌகரியங்கள், சங்கடங்கள் வந்தாலும் கண்டுக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள். உங்கள் ராசிநாதன் பலமாக இருக்கிறதுனால உங்களை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ரொம்ப கவலைப்படாமல் வேலையை மட்டும் பாருங்கள். அதே மாதிரி வேலையை விட்டு தூக்கிடுவோம் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் கூட அதையும் நீங்கள் பெருசாக பொருட்படுத்த வேண்டாம். அது தானாகவே அடங்கிடுன்றதை நீங்கள் நிச்சயம் மனசில் வச்சுக்கலாம். தொழில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் தொழில் பற்றின சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்காது. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு கடையோ வியாபாரமோ அல்லது வேறு ஏதாவது இதோ, சரிங்களா. ஸோ தொழிலில் வந்துட்டு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள் பண்ணுறதும் தாராளமாக பண்ணலாம், நல்லாவே இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். பிள்ளைகளுக்கான செலவு கொஞ்சம் இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்காக படிப்பு செலவு அல்லது கல்யாண செலவு அல்லது ஏதாவது ஒரு வண்டி வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியங்களுக்கான ஒரு செலவு உங்களுக்கு பிள்ளைகளுக்காக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இல்லத்தரசிகளாக இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் பளு அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவனாலேயோ அல்லது பிள்ளைகளாலேயோ அல்லது மாமனார் மாமியார் இந்த மாதிரி உறவுகளாலேயோ சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம். அதெல்லாம் இந்த காலம் அந்த காலம் விட்டுருங்க. இன்றைக்கி சண்டை போடுறவங்க நாளைக்கு நல்லா பேசுவாங்க, கவலைப்படாதீங்க. பெண்களுக்கும் ரொம்ப சிறப்பு. மற்றபடி தொழிலையோ வேலை வாய்ப்புலையோ கல்வியிலையோ எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு காலகட்டம். பெண்களுக்கும் கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கும் சிறப்பாக இருக்குங்க. சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கனால புது நபர்கள் பெண்கள் சம்பந்தமாக பெண்கள் மூலமாக வேறு தொடர்புகள் ஏற்பட, நல்ல தொடர்புகள் தொழில் சார்ந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நல்ல அருமையான ஒரு காலகட்டம். 6க்குரியவர் 5ஆம் இடத்துல இருக்கனால கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் சற்று கவனமாக இருங்க. பிள்ளைகளுக்காக ஏதாவது லோன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு தொழிலுக்காக அல்லது ஒரு கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஏதாவது செயல்பாடுகள் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அது திருப்திகரமானதாகவே முடியும். மொத்தத்தில் இது ஒரு நல்ல சிறப்பான மாதம். இந்த மாதம் மிதுனராசி லக்னக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வராக பெருமாள். அனுகூலமான எண்கள் 5, 14, 23. ராசியான நிறம் பச்சை. அனுகூலமான திசை தென்கிழக்கு மற்றும் மேற்கு திசை. நேர்களே, இது வரைக்கும் உங்கள் ராசிக்கான இந்த அக்டோபர் மாத பலன்களை பார்த்துருக்கீங்க. நான் சொன்ன பரிகாரங்களை தவறாமல் பயன்படுத்துங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கீழே கேளுங்க. ஒத்து போச்சுன்னா, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்து போகுதுனால அதை கமெண்ட்ஸில் எழுதுங்க. ஜாதகம் சார்ந்த கேள்விகள் இருந்தால் உங்கள் ஜாதகத்தை பற்றி கமெண்ட்ஸில் எழுதாதீங்க. கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நான் பதில் கண்டிப்பாக தரேன். கன்சல்டேஷன் வேணாலும் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராகி ஜோதிடன் ஜாமக்கொள்வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.